ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் ஸ்டஃப்டு பரோட்டா தான் பண்ண போகிறோம். அதுக்காக 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. ஸ்டஃபிங்க்காக ஒரு 150 கிராம் அளவுக்கு பன்னீரை நல்லா திருவி வச்சுருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. என்னதான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு மாங்குன்னு வேலை பார்த்து குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்காதுன்னு ஒன்று ஒன்றா கேட்டு நம்ம செஞ்சு கொடுத்தாலுமே மதியம் லஞ்ச் பாக்ஸ் அப்படியே சாப்பிடாம ரிட்டர்ன் வரும். அதை பார்க்கும்போது வரும் பாருங்க ஒரு டென்ஷன், அதை சொல்லவே முடியாது. அவ்வளோ கோவம் வரும். ஆனால் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தையோட லஞ்ச் பாக்ஸ் எம்டியாக தான் வரும். ஆஃபீஸ்க்குமே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் மதியம் சாப்பிடும்போது. இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி கம்மியாக தான் காரம் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கல் நல்லா சூடானது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் இல்லைனா எண்ணெய் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணும்போது மதியம் நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதே ஸ்மெல் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். டேஸ்டியான கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.